ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய மாநிலம் சார்ந்த தகவல்கள், இந்தியா சார்ந்த பொது அறிவு வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, அஜந்தா ஓவியங்களின் தாக்கத்தை பெற்றுள்ள சிகிரியா ஓவியங்கள் உள்ள இடம். அஜந்தா ஓவியங்களின் தாக்கத்தை பெற்றுள்ள சிகிரியா ஓவியங்கள் உள்ள இடம். சரியான விடை ஆப்ஷன் டி, இலங்கை. இரண்டாவது கேள்வி, இந்திய கலாச்சாரத்தின் ஆதாரமாய் விளங்குவது எது? இந்திய கலாச்சாரத்தின் ஆதாரமாய் விளங்குவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மூத்தோர்களை மதித்தல். மூன்றாவது கேள்வி, சைபர் பார்க் எந்த மாநிலத்தில் உள்ளது? சைபர் பார்க் எந்த மாநிலத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, கேரளா. நான்காவது கேள்வி, பஞ்சாப் எந்த நாட்டுப்புற கலையின் உறைவிடம்? பஞ்சாப் எந்த நாட்டுப்புற கலையின் உறைவிடம்? சரியான விடை ஆப்ஷன் டி, பங்காரா. ஐந்தாவது கேள்வி, உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத் தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது? உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலகத் தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன். ஆறாவது கேள்வி, கர்நாடக இசையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கர்நாடக இசையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, புரந்தரதாசா. ஏழாவது கேள்வி, பாம்பே ஜெயஸ்ரீ எதற்கு புகழ் பெற்றவர்? பாம்பே ஜெயஸ்ரீ எதற்கு புகழ் பெற்றவர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இசை. எட்டாவது கேள்வி, சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் பி, 1986. ஒன்பதாவது கேள்வி, குழந்தை தொழிலாளர் இல்லாத இந்தியாவை உருவாக்க துவங்கப்பட்ட திட்டம். குழந்தை தொழிலாளர் இல்லாத இந்தியாவை உருவாக்க துவங்கப்பட்ட திட்டம். சரியான விடை ஆப்ஷன் பி, பென்சில். பத்தாவது கேள்வி, 100% ஆதார் அட்டையினை வழங்கியுள்ள மாநிலம் எது? 100% ஆதார் அட்டையினை வழங்கியுள்ள மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தெலுங்கானா. 11வது கேள்வி, நவராத்திரி தினங்களில் இறுதி 3 நாள் கொண்டாடப்படுவது. நவராத்திரி தினங்களில் இறுதி 3 நாள் கொண்டாடப்படுவது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, சரஸ்வதி தேவிக்கு. 12வது கேள்வி, இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் எது? இந்தியாவில் தனக்கென்று சின்னத்தை பெற்ற முதல் நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, பெங்களூர். 13வது கேள்வி, பளிங்குப்பாறை சுரங்கத்திற்கு பிரசித்தி பெற்ற ராஜஸ்தானின் ஒரு இடமானது. பளிங்குப்பாறை சுரங்கத்திற்கு பிரசித்தி பெற்ற ராஜஸ்தானின் ஒரு இடமானது. சரியான விடை ஆப்ஷன் பி, மக்ரானா. 14வது கேள்வி, இந்தியாவின் புதிய போர்க்கப்பலின் பெயர். இந்தியாவின்
புதிய போர்க்கப்பலின் பெயர்? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐஎன்எஸ் கில்டான். 15வது கேள்வி, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையிடம் இந்தியாவில் எங்கு உள்ளது? மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைமையிடம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி கல்கத்தா. 16வது கேள்வி, கல்கத்தா பல்கலைக்கழக குழு தொடங்கப்பட்ட ஆண்டு? கல்கத்தா பல்கலைக்கழக குழு தொடங்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி 1917. 17வது கேள்வி, சங்காய் விழா எங்கு கொண்டாடப்படுகிறது? சங்காய் விழா எங்கு கொண்டாடப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் சி மணிப்பூர். 18வது கேள்வி, இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம்? இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம்? சரியான விடை ஆப்ஷன் பி வாரணாசி, உத்தரப்பிரதேசம். 19வது கேள்வி, வாழை மரத்திற்கான தேசிய ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? வாழை மரத்திற்கான தேசிய ஆராய்ச்சி மையம் இந்தியாவில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? சரியான விடை ஆப்ஷன் சி திருச்சி. 20வது கேள்வி, எந்த ஆண்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI நிறுவப்பட்டது? எந்த ஆண்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 1995. 21வது கேள்வி, பின்வரும் நகரங்களில் ஆண்டுதோறும் யானை திருவிழா கொண்டாடப்படும் நகரம் எது? பின்வரும் நகரங்களில் ஆண்டுதோறும் யானை திருவிழா கொண்டாடப்படும் நகரம் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர். 22வது கேள்வி, இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படுவது எது? இளஞ்சிவப்பு நகரம் என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி ஜெய்ப்பூர். 23வது கேள்வி, தேசிய டால்பின் மையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட உள்ளது? தேசிய டால்பின் மையம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் ஏ பீகார். பின்வருவனவற்றுள் G8 நாடுகள் அமைப்பில் இல்லாத நாடு எது? பின்வருவனவற்றுள் G8 நாடுகள் அமைப்பில் இல்லாத நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா. 25வது கேள்வி, அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு? அணு ஆயுத தடை சட்டம் கையெழுத்தான ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி 1963. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.